வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். டெய்லி நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒத்தடுப்பு தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பலெலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு தைக்கலான்ட்டு சாம்பலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பில் இருக்க சாம்பலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது அப்படியே தொங்குன்னா சும்மா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கீழே அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு மேலே நிமிந்து போகணும். அப்படியே கீழே இப்படி 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 நீ ஜம்ப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கிறது, என்ன சோறு பார்க்குறது ஒன்றுமே தெரியல. சரி, ஒரு சாம்பல் அள்ளிட்டு யோசிச்சு அதை பற்றி அப்படின்ட்டு அந்த அடுப்பை சாம்பல் அள்ளிட்டு அடுப்பு இருந்த சாம்பல் ஃபுல்லாக அடுப்பு இருந்தது எல்லாத்தையும் அள்ளி எடுத்துகிட்ருக்கேன். நான் அடுப்பில் ஒத்தடுப்பு தான் வச்சுருக்கேன். மண்ணெண்ணெய் ஊற்றுறது, மண்ணெண்ணெய் வந்து இப்போ தான் ரேஷனில் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு 1 லிட்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், நியூஸ் பேப்பர் வச்சு பற்ற வச்சு அது பற்ற மாதிரியானு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. எப்படியோ ஒரு வழியாக பற்றிக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நெருப்பு வந்துருச்சு. அப்புறமா தூள் குச்சி போடுறேன். சரி, கொஞ்சம் அனல் நெருப்பு உண்டாக்கணும்னா எப்படியோ மேலே குச்சி கிச்சி வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வழியாக தூள் குச்சி போட்டு கொஞ்சம் நெருப்பு உண்டாக்கிட்டுருக்கேன். பச்சைமான்னு தெரியல. அடுப்பு போட்டு அடிச்சிட்ருக்கோம். அவ்வளோ வைக்கணும். குழம்பு வைக்கிறது வேறு தெரியல. ஒரு வழி நெருப்பு வந்துச்சு. 2 நாள் லீவ் விட்டது வேறு. இன்றைக்கி திங்கக்கிழமை ஸ்கூல் போகணுமா. காலையும் ஒரே பரபரப்பாக இருக்குது. அது நான் இதில் தான் சோறு ஆக்கணும். அப்புறம் இந்த அடுப்பில் தான் குழம்பு வைக்கணும். அதெல்லாம் என்ன நடக்குதோ தெரியல. இப்படி நல்லா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சமைக்கிறத வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி அடுப்பு ஒரு வழியாக பற்றிடுச்சு. சரி, ஒரு கட்டையை எடுத்து வச்சு நல்லா எரிய விட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். பத்திடுச்சு. நம்ம எடுத்து வச்சு மேலே குச்சி வைக்கிறேன். ஒலை போட்டுட்டான். சாப்பாட்டுக்கு போட்டாச்சு. அடுப்பு நல்லா இலை இருந்துச்சு. என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. பாவக்காய் சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். சாம்பாருக்கு என்ன கட்டிப்பான்னு தெரியல. இப்படியே அரிசி ஒரு வழியாக சரி கலந்து வச்சுட்டு அப்புறம் குழம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு அரிசிக்கு தண்ணி ஊற்றி கலஞ்சிட்ருக்கேன். அது என்னமோ தெரியல, ஒரே தூசியாக இருக்குது. கடையில் வாங்குகிற ரைஸ் தான் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. சரி, பாவக்காய் தான் இல்லை, முருங்கைக்காவாது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் முருங்கை மரத்தை பார்த்தா மேலே ஒரு 2-3 காய் தெரியுது. அப்புறம் சரி மரத்தை பார்த்துட்டு சுற்றி மரத்தை பார்த்தோன்னா 2-3 காய் தான் இருக்குது இவ்வளோ பெரிய மரத்தில். உங்கள் வீட்டிலலாம் நல்லா காய்ச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்டு ஒரு வழியாக சரி 2 காயை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு 3 காய் அந்த மரத்தில் 2 காய், இன்னொரு மரத்தில் 1 காய் இருக்குது. அப்புறம் எப்படியோ ஒரு காயை வழியாக துரட்டை எடுத்து அறுத்துட்டு வந்தாச்சு 3 காயும். ஸோ இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் மரத்தில் எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்குள்ளேயே பையனும் பொண்ணும் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, அவங்க 2 பேரையும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விளாண்டுட்டுருங்கன்னு முந்திரி மரத்தில் ஊஞ்சல் கட்டை கொடுத்து ஆடிட்டுருக்காங்க 2 பேரும். அதுலேயும் பொண்ணு அண்ணன் தான் ஆட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அப்புறம் ஏன்ச்சு ஆட்டிட்டு தம்பின்னு சொன்னதும் அப்புறம் வந்து ஆட்டி விட்டான். நீங்கள் தான் சூப்பராக ஆடுறீங்க. ஹோம்ஒர்க்லாம் நைட்டே முடிச்சிட்டதுனால இப்போ கொஞ்சம் நேரம் சரி விளாண்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மரத்தில் ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. அப்புறம் என்னை வந்து நீ கொஞ்சம் ஆட்டி விடுமா அப்படின்னு பாப்பா ரொம்ப கேட்டதுனால சரின்ட்டு போய் ஆட்டிவிட்டு ஆமாம் நீங்கள் அடுப்பு பேர் என்னாச்சுன்னு தெரியல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பையனையும் என்னையும் கொஞ்சம் ஆட்டிவிடுமான்னு சொன்னால் அப்புறம் பையனையும் கொஞ்சம் ஊஞ்சல் ஆட்டிவிட்டு 2 பேரும் ஆட்டிட்டு வந்தேன். அப்புறம் தான் இனிமேல் முருங்கைக்காய் தான் அறுத்துருக்கோம். அது கூட வேறு எதுனா காய் போடணும், என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு பார்க்கணும் ஒரு அப்படின்ட்டு 2 பேரையும் ஊஞ்சல் ஆட்டிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க 2 பேரும் ஜாலியாக ஊஞ்சல் ஆட்டிகிட்ருக்காங்க. ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகுது. அவங்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லை. எப்படியோ நம்ம 11 கணக்கில் போயிடும் அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க.
நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட் ட்ரை பண்ணுறேன் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் பையனை வந்து பாப்பா நீ ஆட்டி விடுமா அப்படின்னு அண்ணனை சொன்னதும் அவங்க அண்ணன் வந்து பாப்பாவை ஊஞ்சல் ஆட்டி விட்டுருக்காரு. அவங்க 2 பேரும் ஜாலியாக முந்திரியில் விளாண்டுட்ருக்காங்க. இங்கே அடுப்பு வந்து பார்த்தா சோறு ரெடி ஆகிட்டு இருந்தது. அரிசியை போடணும் உலக வச்சுருந்தோம். சரி நான் அரிசி போட்டேன். அரிசி போட்டு பார்த்தா சரி அடுத்து வேறு என்னென்ன காய் இருக்குது. அடுப்பு வேறு அடிக்கடி மறுக்கார் பண்ணிகிட்டு ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. அதனால் அதில் 4 குச்சி வச்சுட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 4 குச்சி வச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த குக்கரில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது மக்களே. இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ அதனால் விறகு நம்ம முந்திரியில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுது. அப்புறம் ஏதாவது கலப்பு காய் போடணுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு சுண்டைக்காய் செடி இருக்குது. சரின்ட்டு அதில் போய் பார்த்தா அதில் ஒரு 10 சுண்டைக்காய் வரும். நிறையெல்லாம் காய்க்கல. அது என்னன்னு தெரியல. இந்த குரங்கு வந்தது பிடிச்சி ஒடிச்சு போட்டுருச்சு போல இருக்குது கிளைய. அதில் 4-5 சுண்டைக்காய் தான் ஒரு 10-15 சுண்டைக்காய் தான் வரும் இருந்துச்சு. சரி அதை அப்புறம் என்ன தனியாக போட்டு குழம்பு வைக்க முடியும் அப்படின்ட்டு சரி இந்த முருங்கைக்காயோட சேர்த்து போட்டுரும் அப்படின்னு அந்த காயையும் இருந்த காயும் பறிச்சிட்டு வந்துட்டேன். அது இருந்தாலும் எப்படியும் குரங்கு தான் திங்க போகுது அப்படின்ட்டு. பாவக்காய் செடியில் வீட்டில் அவ்வளோ அழகான பாவக்காய் இந்த நல்லா காய்ச்சிருந்தது. அதை வந்து குரங்கு பாவக்காயை கூட விட்டு வைக்கல, பிடிச்சி புட்டு போட்டு போயிட்டுது. அதனால் சரி இந்த சுண்டைக்காயாவது நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சரி காம்பு கிள்ளி பருப்போடு சேர்த்து வேக வச்சிரும் அப்படின்ட்டு பருப்போட ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் உடைச்சிட்டு பண்ணிட்டேன். அப்புறம் முருங்கைக்காய், சுண்டைக்காய், பலாக்கொட்டை இருந்துச்சு. மாங்காய் நேற்று குரங்கு மரத்தில் இந்த எல்லா மாங்காயும் தட்டி விட்டதில்ல. சரி ஒரு மாங்காய் அதில் போட்டு வைக்கும் அப்படின்னு போட்டேன். அப்புறம் பலாக்கொட்டை இருந்துச்சு, பலாப்பழம் சாப்பிட்டது. சரி அதில் அது எதுக்கு வேஸ்ட் ஆக்குவானே அப்படின்னு உரலில் வச்சு தட்டிட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்து போடும் அப்படின்ட்டு போட்டேன். அந்த பக்கம் சோறு இருந்துச்சு என்னன்னு பார்க்கணுன்ட்டு அதுக்குள்ளே சோறு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் திரும்ப கடைசி நேரத்தில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் சரின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை எடுத்து போனால் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு, பார்த்தா நல்லா எரிஞ்சிட்ருக்கு. சரி அது ஒரு பக்கம் ஏறிட்டோம், இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு சுத்தமாக தோலை க்ளீன் பண்ணணும். அப்படின்னு பையன்லாம் உரிச்சு சாப்பிட மாட்டான், பாப்பா சின்ன பாப்பா இருக்கே அப்படின்னு அதை எடுத்து அதுக்கப்புறம் க்ளீனாக அதை எடுக்கணும் இல்லையா. அதனால் தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளேயே அந்த பக்கம் குரங்கு வந்து ஒரு பக்கம் சேட்டை பண்ணிகிட்ருக்கு. தாத்தா தான் குரங்கெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த மாமரம் ஒன்று இருக்குது, அதில் ஒரு 500 காய் வரும். அது எங்களுக்கு கிடைக்காது போல். அது எப்படியும் குரங்குக்கு தானே தீர்ந்துருச்சாட்டுக்கு. பலாப்பழம் அவ்வளோ பெரிய பலாப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணியிருக்கு, போய் நோண்டி சாப்பிட்டு அந்த பலாப்பழத்தை உண்டாலான்னு பார்த்து வச்சிருச்சு. எல்லாம் கொல்லையிலலாம் ஒன்றும் வைக்க முடியல. ஏதோ காட்டில் குடியிருக்க மாதிரி சுற்றி வீட்டில் ஒரு பொருளும் வைக்க முடியல, ஒரு பண்டமும் வைக்க முடியல. தேங்காய் இளநீ எல்லாம் பறித்து குடிக்குது. தேங்காயெல்லாம் ஒன்றும் வைக்காது போல இருக்குது குரங்கு. ஏதோ அப்புறம் அதுக்கு போனது தான் மிச்சம் எங்களுக்கு. அது மாதிரியே ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த பலாப்பழத்தை மேலே கடித்து குதறி அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது இனங்கள் எல்லாம் வந்து ஒரு 10-15 இனங்கள் வந்து சேர்ந்து சாப்பிட்டது. சாப்பிட்டது போக மிச்சத்தை கீழே போட்டுருச்சு. அதை அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தாத்தா 2 நல்லா பழுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பழுத்ததும் சரின்ட்டு அப்புறம் இருந்ததை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அதை எதுக்கு வேஸ்ட் ஆக்குவானே, அதுக்கு குரங்கு போனது மிச்சம் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிதுன்ட்டு அது இருந்ததெல்லாம் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு சரி குழம்புல போட்டோம் அப்படின்ட்டு மாங்காய், பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நேற்றுக்கு தான் பஜ்ஜி போட சொன்னச்சுங்கன்னு போட்டேன், அது முடிஞ்சு விட்டது. அதனால் அப்புறம் இருக்கிறத முனி வச்சு போட்டுட்டு முந்திரி பருப்பு தான் பறித்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் தீங்கணும். அதை இப்போ முந்திரி பருப்பு பச்சை பருப்பு எடுத்து சாப்பிட்டோன்னா அது நல்லா வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்புல இருந்தால் போடலாம். அது பறிக்கணும். அப்புறம் ஒன்றும் கொல்லைக்கு போகல, அது இன்னும் முத்திருச்சா என்னன்னு தெரியல. சாப்பாடு பார்த்தோன்னா இன்னும் வேகாத மாதிரியே இருக்குது. சரி அதான் நல்லா கிண்டி விட்டுட்டு அது ஒரு பக்கம் எறிட்டோம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். கொல்லைக்கு போன பிள்ளைங்க 2 பேரும் அவங்க மாட்டும் விளாண்டுட்டே இருக்காங்க, எட்டி கூட பார்க்கல. சரின்ட்டு அப்புறம் பொங்கி இது என்னமோ அடுப்பு வேகமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. எறிட்டோம் சீக்கிரம் வேகும்னு பார்த்தா அது பொங்கி அடுப்புலேயே ஊற்றி அது அடுப்பு அமைச்சுக்கிட்டு இருக்குது. உப்பு விறகுலாம் சரி வெளியில் வந்துச்சுன்ட்டு ஒரு விறகுலாம் தள்ளிவிட்டு சோறு வெந்துட்ட மாதிரி இருக்குது. சரி எடுத்து வடிச்சிட்டு குழம்புக்கு மீ தான் பருப்பு ஊற வைக்கணும். பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன்.
அது ஒரு வழியாக வெந்துட்ட மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. சரி காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். கருவேப்பிலை ஒன்று போய் உரிட்டு வரும் அப்படின்ட்டு கருவேப்பிலை போய் பறிக்கலான்ட்டு செடிக்கு போனோம். அது கருவேப்பிலெல்லாம் மேலே உருவிந்துது. இந்த மிளகு அந்த பக்கம் மட்டும் உருவாமல் இருந்துச்சு. சரி அதில் 2 எனக்கு கருவேப்பிலை உரிச்சுப்போம் அப்படின்ட்டு உரிச்சிட்டு வந்தேன். நல்லா மேலே உள்ளதெல்லாம் உருவியாச்சு. இந்த சைடில் கடையில் தான் உருவிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வழியாக சோறு வந்துடுச்சு. சோத்தை வெடிச்சிட்டு பருப்பு போட்டு வேக வைப்போம் அப்படின்னு பருப்போட அந்த சுண்டைக்காயும் சேர்த்து வெந்துடுச்சுன்னா கடைஞ்சி விட்டுலான்ட்டு சேர்த்து போட்டு வேக வச்சிட்ருக்கேன். அது எவ்வளோ நேரம் எடுக்குமோ தெரியல. ஒரே மார்னிங்கில் வந்தாலே அப்படியே ஒரே ரன்னிங் ரேஸில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கிளம்பவும் முடியல, போக முடியல. 2 நாள் லீவ் விட்டதுக்காகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பருப்புலாம் வெந்துருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் அப்படின்ட்டு போட்டு எரிவிடும் அப்படின்ட்டு அடுப்பு வேறு ஒரு பக்கம் எரியிற மாதிரியே தெரியல. சரி நான் அடுப்பை பார்த்து பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கிளப்பணும். அன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் அப்புறமா அப்படியே செஞ்சார். அப்படியே வரதும் தெரியல, போகிறதும் தெரியல, வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. சரி தான் போதும் இது போதுன்ட்டு பகிர்ந்துச்சான்ட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கணும், குழம்பு வைக்கணும். கொண்டி விட்ற கதெல்லாம் இல்லைம்மா, அம்மாவுக்கு நேரம் ஆகுது, அப்புறம் அம்மா ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து நிமித்தி அந்த மேலே இருக்கிற சோப்பெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றோம் அப்படின்னு அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். சைடில் இந்த பக்கம் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். ஓரளவு பரவாயில்ல, எந்திரிச்சு தண்ணியெலாம் இருக்கிற தண்ணி சுண்டிருச்சு. சரி இது போதும் அப்படின்ட்டு மதுகிட்ட கூட்டிகிட்டு போகணும். இது கடையிறதுக்கு மற்ற எடுத்துகிட்டு சொன்னால் பொண்ணு வந்து தயிர் கடையில் சரி டைம் ஆகுதுன்ட்டு போட்டு அதில் கடைஞ்சி வச்சுட்டேன். பருப்பு கடையை மற்ற எடுத்துகிறோன்னா தயிர் மொத்த எடுத்துகிட்டு வந்துச்சிருக்கு. அது சுடுது அப்படி பயங்கரமாக உடனே இறக்குனோடனே என்ன மறந்துட்ட முடியல. ஆமாம் வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் அடுப்பில் வச்சு காயெல்லாம் போட்டு வதக்கும். யாரும் நாங்கள் வந்து நிற்க சொன்னா? வானல் காஞ்சிச்சு, எண்ணெயை ஊற்றி யாரும் நாங்கள் வந்து நிற்க சொன்னா? வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் அப்படின்ட்டு வானலில் வச்சுட்டேன். உங்கள் டிரைவரா எப்போ சொன்னார்? ஒரு வழியாக வானல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் சொல்லுமா ஊற்றிக்கிட்டேன். கடல நம்ம கொல்லையில் போட்டிருந்தோம், அந்த எண்ணெயை தான் ஆடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது அப்போல்லாம் பயங்கர குரங்கு, ஒன்றுமே வைக்கல, கடலக்கொடியில் கடலையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ போட்டுட்டோன்ட்டு ஒரு அலா குளிங்க. அது ஒரு 10 லிட்டர் தான் எண்ணெய் வந்துச்சு ஒரு ஏக்கர் கடலைக்கு. கடல முந்திரி இருக்குல்ல ஃபுல்லாக அதில் சைடில் தான் போட்டிருந்தோம். அதனால் வந்து கொஞ்சம் தான் கடலையும் போட்டோம், பயிரும் அந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கருவேப்பிலை உரிக்கணுமா, அதையும் சரி ஒரு வழியாக போட்டு அப்படியே கிண்டி விட்டுறோம். லாஸ்ட்டாக காலைக்கு டைம் இருக்காது அப்படின்ட்டு வெங்காயத்து தக்காளியும் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த காயெல்லாம் போட்டு வளர்க்கும் அப்படின்னு வெங்காயம் தக்காளி வச்சுட்டு போட்டாச்சு. அது 2 சரி ஒரு வயசு முடிச்சு வெறுபாடு எடுத்துட்டு மண்டே அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு பஸ் வந்துருந்தேன்னு போட்டு வதக்காச்சு. அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னு வெங்காயத்தை கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தூயாச்சு வதக்கி. அப்புறம் சரி முருங்கைக்காய் பலாக்கொட்டை மாங்காய் தானே இருக்குது, அது மாங்காய் கடைசியாக போட்டுக்கலாம், பலாக்கொட்டையை மட்டும் இது கூட ஃபஸ்ட்டு வதக்கும் போது சேர்த்து போட்டுக்கோம் அப்படின்னு பலாக்கொட்டையும் ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு முன்னாடி சரி போட்டு போட்டாச்சு. அது பலாக்கொட்டைமோ டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. நான் ஒரு மாதிரி 2-3 நாள் ஆனதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அது வளைஞ்சிது, சரி வளைஞ்சி வச்சு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த சுற்று அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்தது மட்டும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். பயங்கரமாக பசிக்கிறது காலையிலே இருந்துட்டதுனால சரி இன்னும் முருங்கைக்காயும் போட்டு சேர்த்து வதக்கிறோம். இந்த வதக்கி இந்த பக்கம் பருப்பு கடைஞ்சி வச்சாச்சு. சரி பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி குழம்பு குட்டி வச்சுட்டு இனிமேல் லேட்டாக போகுது, பிள்ளைங்களை குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு எண்ணெய் பஸ் வந்துடும் கிளக்க விடணுன்ட்டு
இந்த பக்கம் காய் வதங்கிட்டு இருக்கும்போதே பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இல்லை அப்புறம் அண்மையை மிளகாத்தூள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா அவ்வளோதான். மாங்காய் தானே போட போகிறோம், அதனால் புளி கரைசல்லாம் ஊற வைக்கல. மாங்காய் இருக்கிறது அந்த மாங்காய் போட்டாலே அது குழம்புக்கு புளிப்பு வந்துடும்ல அப்படின்ட்டு போடல. அப்புறம் குண்டானில் பருப்பு நிறையா இருக்குது, சரி பருப்பு தண்ணியை அலசி ஊற்றிடும் அப்படின்னு ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு மாங்காய் ரெடி பண்ணி அதை போட்டோம்னா அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதான். புளி ஊற்றிட்டு மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் மாங்காய் வச்சு போட்டு வைக்கிறது டேஸ்ட்டு தாங்க. அப்படின்னா எல்லாத்துலேயும் இப்படி மாங்காய் டேஸ்ட் வைக்கிறது நல்லாயிருக்கு குழம்பு. சாப்பாடு சரி குண்டிலேருந்து மாற்றி எடுத்து வந்து உள்ளே வச்சிடும். எடுத்து வந்து வச்சு ஃபேனில் ஆற வச்சிடலாம். குழம்பு இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு, காய் இன்னும் வேகாத மாதிரி இருக்குது. சரி கொஞ்ச நேரம் காய் வேகட்டும். அது பூச்சி தின்னுருக்கு. சரி மாங்காய் ஒரு கட் பண்ணி வைக்கணும்னா மாங்காய் கட் பண்ணி வச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. சரி இப்போ மாங்காய் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆமாம் அலசி வச்ச மாங்காய் போட போனால் என் பொண்ணு வந்து அம்மா எனக்கும் மாங்காய் மாட்டுங்க, சரிம்மா உனக்கு ஒரு பீஸ் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ஒரு பீஸை கொடுத்துட்டு மொத்தம் குழம்புல போட்டாச்சு. தெரியலடி அம்மா. சரிம்மா இந்தாம்மா. அடுப்பு தான் போடணும். அது எப்போ வீடு ரெடி பண்ணி போடுறதுன்னு தெரியல. வீடு ரெடி பண்ணவே முடியல எங்களாலையும். சரி கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த ஒத்தடவை போட்டாச்சு. அடுப்பு தான் ஒன்று போடணும். ரொம்ப டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல. காலைல எழுந்துச்சி சோறு அதெல்லாம் ஆக்கி அதிலே திரும்ப குழம்பு வச்சு போட இது பண்ண படாப்படாக இருக்குது. ஒரு அடுப்பு தான் ஒன்று போடணும். ஏதாவது கூடிய சீக்கிரம் போட்டு அதான் சரியாக வரும். சரி நான் சாப்பாடு குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சரி போட்டு சாப்பிட வைப்போம், ஃபஸ்ட்டு ஆற வைக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடை போடுறேன். அது என் பையன் வந்து மாங்காய் வீணாக போன மாங்காய் போட்டு சாப்பாடு அதையும் போட்டுன்ட்டு இல்லைப்பா குரங்கடிச்செல்லாம் அங்கே தான் போட்டோம், அது நல்ல மாங்காய் தான் பாயில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிட்டான். சரிம்மா. இப்போ அவ்வளோ பயமாக இருக்குது, இங்கே குரங்கடிச்சு நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்களோ அப்படின்னு. மாங்காய் போட்டால் சாப்பாடை வச்சு 2 பேருக்கும் குழம்பு ஊற்றினேன். பழகட்டும் 8 ஆச்சு. பஸ் வந்துடுமே அப்படின்ட்டு 2 பேருக்கும் சாப்பாடு போட்டேன். காயெலாம் நான் பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை. வைக்கும்போது மட்டும் வைக்க சொன்னிச்சிங்களோடைய காய் ஒன்றும் பெருசாக சாப்பிடல, வெறும் சோத்தை மட்டும் சாப்பிட்டு கிளம்பி. நல்ல மாங்காய் தான் போட்டிருக்காங்க. நல்லா இல்லாத மாங்காய் நானே போட மாட்டேன்ல. வீடியோ தான் இந்த ஸ்க்ரீனில் எடுத்துட்டேன் போல இருக்குது, வெட்டிக்கலாம் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் கிளியராக. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். வச்சுருக்கேன்ப்பா. அம்மோ இடம் பிடிக்காதம்மோ, முழுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. போதுமா போதுமா எவ்வளோ கலந்துடும் வேறு லெவலில் இருக்கும். சரி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடும். இப்போ டைம் ஆகுது, டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துக்கலாம். சரி பையன் இருந்தாலும் பெரிய பையனை கேட்குறான்ட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு மாங்காய் குழம்பு நல்லா இருக்கா, உப்புலாம் இருக்கா? ஒன்று வழக்கமாக மாங்காய் சாப்பிடும், அது ஸ்கூலுக்கு மாங்காய் வேணாம் அப்படின்ட்டு பையன் மாங்காய் வேணும்ட்டான். ஒரே ஷாக்கிங்காக போயிட்டுது. கண்டிப்பாக அவங்க மைண்ட் செட் எப்போ அப்படி இருக்குமே தெரிய மாட்டேங்குன்ட்டு நீ தான் சாப்பாடு போட்டு பேக் பண்ணி வச்சு
நீ தான் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். யாரும் எதுவும் சொல்லல. சீட்டிங்லாம் பண்ண ஓகேலாம் இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டால் அது 2 பேரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ சரி பாப்பாவுக்கு ஒரு வழியாக கையோட சாப்பாடு வச்சிரும். அப்புறம் அது எனக்கு மட்டும் வைக்கலையான்னு சொல்லி கேட்குமேன்ட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் சரி ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் பஸ் வரும். அப்புறம் தான் பாப்பா அவனுக்கு சோறு போதுமா, அதனால் சரி டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு வச்சுக்கிறோம். பாப்பாவுக்கு ஃப்ரெண்ட் வச்சேன் போதுமா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவே போதும் அது என்ன சாப்பிடுதுன்னு தெரியல. சரி அதனால் வைக்காத அப்படின்ட்டு சரி ஏதோ வச்சு வரணும் அப்படின்ட்டு அப்படின்னா இப்போ சாப்பிட்டு கழுவி வச்சுக்கிறியா? மாங்காய் போட்டா ஸ்கூலுக்கு உன் ஃப்ரெண்டுக்கு கூட மாங்காய் வைக்கணும். உனக்கு ஃப்ரெண்டே இல்லையே. சரி தண்ணிக்கு தெரியா மாங்காய் போட்டா? ஒரு மாங்காய் போதுமா? இன்னொன்று போடுறேன். அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா அது கொடு. வேணாமா? உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டேன். என்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? சிரிக்கிற ஸ்பூன் வச்சு சாப்பிட்றேன்னா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டியா? இது என்ன ஆளி வச்சிருக்க? சாப்பிட்ற வேலையை பாருமோ ஸ்கூலுக்கு கேட்டாவது. நல்லா இருக்கா? குரங்கு வந்துச்சு போலயே. உன்னை விட பேக்கு தான்டா பெருசாக இருக்குது. உன்னை விட பேக்கு தான் பெருசாக இருக்குது. தெரியலையே ஏன் இப்படி பெருசாக வச்சுருக்காரு? என்னது? என்னமோ திங்குதுடா. தாத்தா கிளம்பிட்டு எழுந்திருப்பாங்க. ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னமோ குரங்கு தான் ஓடுது. புரியுது. ஏறி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் எங்கள் வீட்டில் தின்னது போக மிச்சம்தாங்க. அது சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு. ரோட்டுக்கு பிள்ளைய கொண்டு போய் விடலாம், பஸ்ஸுக்கு வந்துட்டு போகிறோம். அது ரோட்டில் கிராஸ் பண்ணி எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. இந்த பஸ் வருதுடா. பஸ் வரும்போது அண்ணனுக்கு பஸ் வருதுன்னா பாப்பாவும் போய் கூடவே நிற்கிறாங்க. அது பஸ் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு தம்பி வச்சுட்டு பாப்பா பஸ் ஏற்றி விட்றோம் அப்படின்னா போய் தம்பி ஃபஸ்ட்டு பஸ் ஏற்றி விட்டாச்சு. பார்த்தம்மா. இல்லைடா தங்க, அந்த குரங்கும் காக்காவும் சண்டை போட்டுக்குதுடா. இங்கே வந்தால் மாமரத்தில் பஸ் ஏற்றிட்டு இருந்தாண்ட வரத்துள்ள மாமரத்தில் வேறு மரத்துலலாம் குரங்கு ஏறிட்டு அது மாட்டும் ஓடுது பாடுது. காலையிலே வந்துச்சு. உங்களால் ஒன்றும் ஓட்ட முடியல, ஒன்றும் முடியல. குரங்கு ஓட்டுறதுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பல மரம், பழகாய், மாங்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போக மிச்சம் தான். குரங்கையே பார்க்க முடியாது போல இருக்குங்கிறியா? ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ஊஞ்சல் மேலே அண்ணன் ஊஞ்சலில் குரங்கு படுத்து ஆடிட்டு ஓடிட்டுருக்கேன். அதில் குரங்கு ஏறி ஓடு. சரின்ட்டு அதை போய் ஓட்டி விட்டு பாப்பாவுக்கும் பஸ் வந்துடுமே ஏற்றி விடான்ட்டு வந்துட்டோம். அதுவுமே கொள்ளையில் கடைசி வரைக்கும் விளாண்டுட்டு அதுக்கு எப்போ டைம் விளையாடலாம் முடியுதோ அது அப்போ தான் அது வீட்டுக்கு போவோம். நம்ம ஓட்டிலாம் அது கேட்காது. சரி டைம் ஆகிடுச்சுட்டு பாப்பா வேணாலும் கொண்டு போய் பாப்பா கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு சரி பாப்பா நான் போயிட்டுருக்கோம். குரங்கு கொள்ளையில் தான் ஜாலியாக போகுது. 2 நாள் லீவ் விட்டதுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அழகாக என்னன்னு தெரியல. சரி நம்மள அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம்.
பஸ் வந்துச்சான், அவங்க வீட்டுக்கு பஸ் வந்துருச்சான். அதுக்கு நான் தூரமாக போய் ஏற்றினுட்டு பார்த்து கொஞ்சம் பஸ் வரத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் பெரியார் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லு. அந்த ஸ்கூல் இல்லை பாப்பா. நீ அந்த ஸ்கூல் நினச்சிக்கிட்டாரு. எனக்கு வேறு டைம் ஆகுது, நானும் இன்னும் கிளம்பல. பாப்பா விட்டுட்டு தான் நானும் கிளம்பணும். சரி ஃபஸ்ட்டு அவ்வளோ விட்டுட்டுரும், அப்புறம் அவள் வேறு அழுவா அப்படின்ட்டு கொண்டு விட்டுட்டு சரி வந்து குளிக்கலாம், குளிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்ட்டு பாப்பா கொண்டு விட போயிட்டுருக்கேன். அது கண்டுபிடிச்சிட்டியா? பாப்பா இங்கே வா, ஏன் அங்கே போகிற? வேலைக்கு போகணும், டைம் வேறு ஆகிட்டு இருக்கு, லேட்டாக போனால் திட்டுவாங்க. என்னன்னு தெரியல, அந்த பூலா பழம்லாம் கொட்டி கிடக்கு. ஒரு மாமரம் நல்லா காய்ச்சிருக்கு. பாப்பா அங்கே வர மாமரம் நல்லா காய்ச்சிருக்கு அப்படின்னா பஸ் வரமே சத்தம் கேட்கல அப்படின்ட்டு பார்த்தோம். பஸ் வந்துருச்சு கடைசியில். ஒரு பஸ் ஏற்றிட்டு நம்மளும் 4 வயசு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பசி தாங்க முடியாதுன்ட்டு 4 வயசு ஊற போட்டு சாப்பிட்றோம். குழம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த மாங்காய் போட்டதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த டேஸ்ட் இருக்குது, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. டைமில் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்கள்லாம் அப்படியே சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு கழுவிட்டு இன்னும் கிளம்பணும், லேட் ஆகுது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஸோ பாருங்கள்.